சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் பேசுவதற்காகவே அதிக நேரம் காத்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள் பிள்ளையே. முதலில் எதை பெற நினைக்கிறாயோ அதை உன் லட்சியமாக நினைத்துக்கொள். தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு குழப்பம் அடையாதே. அது உன் மன குழப்பத்தை தரும். உன் எண்ணங்கள் மிக முக்கியம் உன் வாழ்க்கைக்கு. அதுவும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் பிள்ளையே. ஏன் கவலையாக இருக்கிறாய்? ஏன் உன் மனதில் குழப்பம், கவலைகள்? தேவையில்லாததை நினைத்து பார்க்காதே. உன் சாய் அப்பாவை நினைத்திடு. நீ கடந்து போகும் எல்லாமே தடைகளும் கஷ்டங்களும் இருக்கின்றது. நான் உன் மன வலிகளை புரிந்து கொள்வேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பிள்ளையே, உனக்கானதை உனக்கு தருவேன். நீ அவசரப்படக்கூடாது. இன்னும் நீ தனிமைப்படுத்தி கொண்டால் இன்னும் தான் அதிகம் கஷ்டம் உண்டாகும். உனக்கானதை உன்னிடம் சரியான நேரத்தில் உன்னிடம் சேர்ப்பேன். சில பேர் உன்னிடம் நன்றாக பேசியவர்கள் உன்னிடம் சரியாக பேசாமல் சில நாட்களாக கோபத்துடன் இருக்கிறார்கள் என்று இப்படி கவலையாக இருக்கலாமா? பிள்ளையே, நீயே தவறாக நினைத்து கொண்டு உன் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய். உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொண்டு மற்றவர்களிடமும் சரியாக பேசாமல் நீ இருக்கிறாய். எல்லாம் சரியாகும். நல்ல காலம் உனக்கு வரப்போகிறது. கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பிள்ளையே. பிள்ளையே, நீ கேட்டவுடன் உடனே கிடைத்து விடாது. அதாவது சரியான நேரம் வரும்போது தான் உன்னிடம் கிடைக்கும். மாற்றம் உடனே வந்துவிடாது. வாழ்க்கையை புரிந்து கொள்ள இது எல்லாம் ஓர் அனுபவமே தான். இதை புரிந்து கொள். நீ புரிந்து கொண்டால் போதும், எல்லாமே சரியாகிவிடும். மற்றவர்கள் கஷ்டத்தை பார்க்கிறாய் தானே? அவர்கள் என்ன அப்படியே சோர்ந்து விடுகிறார்களா? இல்லை தானே? ஒரு நாள் எல்லாம் மாறும் என்று தானே ஒவ்வொரு நாட்களையும் சந்தோஷமாக கடக்கிறார்கள். ஏன் பிள்ளையே, எந்த செயலும் செய்தாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்து முடி. திருப்தி இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் செய்தால் அதில் எந்த பலனும் இருக்காது. நீ எதிர்பார்க்க முடியாது எந்த பலனையும். ஏன் செய்வதற்கு முன்னே ஒரு செயலை இது எல்லாம் சரியாக வராது என்று எதிர்மறையாக நினைக்கிறாய்? என்றும் நல்லதை மட்டும் நினைத்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். கொஞ்சம் யோசித்து பார். நான் சொல்வதை உனக்கே புரிய வரும். பிள்ளையே, உன்னை மதிக்கவில்லை என்றால் அதை பெரியதாக நினைக்காமல் இரு. உன்னை மதித்தால் மதி, இல்லை என்றால் விலகியிரு. அதுதான் நல்லது உனக்கு. உன் குணத்தை மாற்று. கோபத்தை குறைத்துக்கொள். சின்ன விஷயத்திற்கு எல்லாம் சட்டென்று உடனே கோபம் வருகிறது. நீ என் பிள்ளைதானே? நான் சொல்வதை கேள். கவலையை மறந்துவிடு. கோபத்தை விட்டுவிடு. மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் அது உனக்கு அந்த நன்மை உன்னை வந்து சேரும். மற்றவர்கள் மனம் கஷ்டப்படும்படி அளவிற்கு எந்த செயலையும் செய்து விடாதே பிள்ளையே. அது பாவத்தில் சேர்ந்துவிடும். பிள்ளையே, நடப்பது எல்லாம் நல்லதுக்கு என்று நம்பிக்கையிடும் அத்தனையும் கடந்து வா. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை நல்லபடியாக மகிழ்ச்சியாக மாற்றுவேன். என்றும் நல்லதை மட்டும் நினை. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?